ஹாய், ஸ்டோரி நம்பர் 6ஓட பார்ட் 2. கிருஷ்ணா இறந்துட்டார். நிலா இப்போ அவங்க சொந்த ஊரில் இருக்காங்க. அந்த ஊரில் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அவங்க வீடு வந்து ஒரு பழைய காலத்து வீடு. ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கதவு, அங்கேருந்து வீடு ஆரம்பிக்குது. ஸோ அந்த என்ட்ரன்ஸில் ஒரு கிரில் இருக்குது. பழைய காலத்தில் இந்த வளைவாக வச்ச கிரில். அந்த கிரில்லுக்கு முன்னாடி நிலா உட்காந்து மழையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் காஃபி இருக்குது. ஸோ அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அது ராகுலோட எக்ஸாம் டைம் டேபிள் வந்திருக்கு. ஸோ அங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் உள்ளே அவங்க அம்மாவும் அவங்க மாமியாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மாமியார் ஒரு விதவை. உள்ளே வந்த நிலா நேராக ஒரு ரூமுக்குள்ளே போய் கதவு சாத்திக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு ஓப்பன் பண்ணி வெளியே வராங்க. பார்த்தா வேறு ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஊருக்கு போக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து வந்து இன்னொரு ரூம்லேருந்து சூட்கேஸ் எடுத்து அவங்க அப்படி வராங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன் நிலா இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிலா சொல்கிறாங்க, இல்லைம்மா ராகுலுக்கு எக்ஸாம்லாம் இருக்குது, நாங்கள் கிளம்பணும். ஏன் நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும் போது போயிட்டே இருந்த நிலா டக்குன்னு ஸ்டாப் பண்ணி அவங்க அம்மா ஒரு பார்வை பார்க்குறாங்க. பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இப்போ இந்த ரூமுக்கும் நடுவில் இருக்க செவரில் ஒரு டே கேலண்டர் இருக்குது. அதில் வந்து February 4 இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே போன நிலா அவங்க திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு தலையெல்லாம் வாரிட்டு பொட்டு வைக்க போகிறாங்க. பொட்டு வைக்க போனவங்க அப்படியே கொஞ்சம் நேரம் தயங்கி நிற்கிறாங்க. நின்றுட்டு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பினா பார்த்தா அவங்க மாமியார் இருக்காங்க பக்கத்தில். அவங்க மாமியார் அந்த பொட்டை எடுத்து நிலா நெத்தியில் வச்சுட்டு நீயா இரு நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா அப்படியே அவங்க மாமியாரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்த சீனில் நிலா ஒரு பஸ்ஸில் இருக்காங்க. அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க மாமியார் 3 பேரும் அவங்கள வழி அனுப்புகிறாங்க. பஸ் அப்படியே போகுது. சில நாட்களுக்கு பிறகுன்னு காமிக்கிறோம். வேறு ஒரு வீட்டில் வேறு ஒரு யூனிஃபார்மில் இருக்கான் அந்த பையன். அவனும் ரெடி ஆகிட்டு வந்திருக்கான். அவங்க அம்மாவும் ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் ஒரு கேலண்டர் இருக்குது. அதில் வந்து ஜூலை மந்த்துன்னு இருக்குது. ஸோ இவங்க வெளியே போயிட்டு நிலா அந்த பையனை ஸ்கூட்டியில் கூப்பிட்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு காய்கடையில் போய் ஒரு சீட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நேராக ஒரு சிக்னலில் வந்து நிற்கிறாங்க. அந்த சிக்னலில் மேலே ஒரு லைட் போல் இருக்குது. அந்த லைட்டு போலில் 2 காக்கா உட்காந்து ஒன்று முத்தம் கொடுத்துட்ருக்கு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே நேராக இவங்க ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. அந்த ஆஃபீஸில் இன்டர்வியூ நடக்குது. இவங்களுக்கு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்த இன்டர்வியூவர் வந்து இவங்க கிட்ட சொல்கிறாங்க, வி ஆர் வெரி ஹாப்பி, நீங்கள் எப்போ ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இமீடியட்டாக ஜாயின் பண்ண முடியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நைட் ஆகிடுச்சு. அவங்க வீட்டுக்குள்ளேருந்து காமிக்கிறோம். அந்த ஸ்கூட்டி வந்து நிற்குது. நிலாவும் அவங்க பையனும் இருக்காங்க. 2 கட்டப்பையில் காய்கறிகள்லாம் இருக்குது. ஒன்று ராகுலும் ஒன்று நிலாவும் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனவங்க அவங்க திங்ஸ்லாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஃபோன் எடுத்து கிறிஸுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு. கிறிஸ் எனக்கு இன்றைக்கி வேலை கிடச்சிச்சு, ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை அவங்க ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே வச்சுருக்காங்க. டெய்லி அவங்களுக்கு என்னென்ன நடந்ததுன்றது கிறிஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி காமிக்கிறோன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு மாறிக்கிட்டே இருக்குது, கேலண்டரில் டேட் மாறிக்கிட்டே இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. டிசம்பர் மாதம் வந்து நிற்குது அந்த கேலண்டர். டிசம்பர் மாதம் இவங்க அந்த ஃபோனில் எடுத்து மெசேஜ் பண்ணும்போது ரொம்ப சோகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் முடியல கிரேஸ், ஐ கான்ட் டேக் இட் எனிமோர், நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த மெசேஜில் போட்டிருக்காங்க. டக்குன்னு இன்றைக்கின்னு பார்த்தா அந்த நம்பருக்கு ஒரு ரிப்ளை வருது, யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தென் யூ திங்க் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஃபோன் அப்படியே தூக்கி போட்டு உட்காந்துடுறாங்க.